டுடே ரெசிப்பியில் கொங்கு ஸ்டைல் சம்பா கோதுமை ரவை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சம்பா ரவை 1/4 கிலோ எடுத்துருக்கோம். அடுத்து இன்க்ரீடியன்ஸ் பெரிய வெங்காயம் 2, இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா 6, கருவேப்பிலை 2 பீஸு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஊற வச்ச பட்டாணி, ஊற வச்ச வேர்க்கடலை, அப்புறம் கேரட் கொஞ்சம் சின்னதாக நறுக்கிக்கோங்க கேரட்டு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வெங்காயம் 2, பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 பீஸு, பச்சை மிளகா 6 போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க 2 நிமிஷத்துக்கு. வதக்கினதுக்கப்புறம் இப்போ பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச பட்டாணி, அப்புறம் ஊற வச்ச வேர்க்கடலை, அப்புறம் கேரட்டு, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.